எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலிலே பக்தி பெருக்கோடு காத்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நமது கோவிலினுடைய அருள் நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே தியானம் செய்து தன் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து அன்றாடம் தியானித்துக் கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் நினைத்ததை அடைந்து நல்லதையே நினைக்கவும் அருள் புரிந்து உங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எப்பொழுதுமே நாம் அருள் வாக்கை தொடங்குவதற்கு முன்பு ஞானத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசுவது இதுவரை வழக்கமாகத்தான் வைத்திருக்கிறோம். இன்று கால நேரங்கள் அதிகபட்சமாக ஓடி இருக்கிறது. ஞானத்தை பற்றி பேசும் பொழுது அருள்வாக்கு பேசுவதற்கு நேரமில்லாமல் போய்விடுமோ என்னும் ஒரு மனப்பயம் சில பக்தர்களுடைய உள்ளத்துக்குள் ஊஞ்சலாடுகிறது. எங்களுக்கு எதற்கு ஞானம், எங்களுக்கு காரியம் நடந்தா போதும் சாமி என்று நினைக்கிற பக்தர்களுடைய ஆவல்களை நான் புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் மனிதன் ஆவலோடு பிறந்தவன், ஞானி எந்த ஆவலுக்கும் ஆசைக்கும் அகப்படாமல் ஒதுங்கி சென்றவன். சன்னியாசத்துக்கு வரம் வாங்கிவிட்டு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று யாரும் சங்கடப்பட முடியாது, உண்மையா இல்லையா? அதனால சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறவங்கிட்ட சன்னியாசத்தை பத்தி பேசி பிரயோஜனமும் கிடையாது, உண்மைதானே? அதனால எல்லாமே உணர வேண்டி இருக்கிறது. முன்ன பின்ன முடி வளர்த்தவங்களாம் முனிவர்னு சொன்னோம்னா அதை உலகம் ஒத்துக்கிடாது. முன்னும் பின்னும் முடி வளர்த்தவரை முனிவர்னு சொல்ல முடியுமா? ஒத்துக்கிட முடியாது. அப்ப யார் அந்த முனிவன் அப்படின்னு கேட்டா, முற்றும் துறந்தவன் முனிவன். முற்றும் துறந்தவன்னா யாரு? என்னத்தை துறக்கணும் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் இதுவரை கேள்விப்பட்ட மாயை என்னது? குடும்பம், குட்டி, மனைவி, மக்கள், பாசம், ஆசை, இவர்கள் அனைத்தையும் துறந்தவன் தான்டா ஞானி அப்படி இதுவரை ஒரு பழக்கத்துவான வார்த்தைய நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு நினைச்சி எல்லா மக்களுமே இன்னைய வரை அந்த பாதையிலே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதையில விரும்புறவங்க தான் சிலர், பலனடைஞ்சவங்க கொஞ்சம் எண்ணி தான் சொல்லணும், பார்ப்போம், சிந்தனை பண்ணி சொல்லுவோம் அதை. ஆனா முற்றும் திறத்தல் என்பது என்ன? அமைதி. நீங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் கத்துறேன், எல்லாரும் சத்தம் போட்டு என் சத்தம் வெளியேறாது, கொஞ்சம் மன அமைதி வேணும். இந்த முற்றும் திறத்தல் அது என்னதுங்கிற ஒரு விளக்கம் நமக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே முற்றும் திறப்பது எது அப்படின்னு கேட்டா, நம்முடைய கண்கள் விழித்திருக்கு என்ன, அதனால்தான் காட்சிகளை பார்க்கிறோம். வாய் திறந்திருக்கு, பேசுறோம், அதுக்கு கூட்டும் திறப்பு இருக்கு. நாக்கு அளவுக்கு மீறி பேசணும்னு நினைச்சுதான் 32 பல்லையும் வச்சு சிறைச்சாலையில வச்சுட்டான் ஆண்டவன். அப்படி இருந்தும் மீறி என்னமெல்லாம் பேசி எத்தனை குடும்பத்தை கெடுத்துருச்சு இந்த நாக்கு, உண்மையா இல்லையா? அதான் நலங்கெட்டு போன நயவஞ்சகரி நாக்கு தான் உலகத்திலே கொடிய வஞ்சனை. நாக்கு அடக்கலாம், அறுத்துட்டா ஒழிஞ்சு முடியாது. அப்ப நாவடக்கம் தேவை. மூக்கு திறந்திருக்க போய் தான் சுவாசிக்கிறோம், காது திறந்திருக்க போய் தான் செய்திகளை கேட்கிறோம், இனிமையான கீதங்கள், ராகங்கள், இவைகளை தான். இது பூரா கண்ணுக்கு தெரிந்த திறப்புகள். உடலுக்கு 9 வாசல், அப்படித்தானே? உடலுக்கு 9 வாசல், மெய், வாய், கண், மூக்கு, செவி, எருவழி, கருவழி, சிறுவழி போன்ற வழிகளை எண்ணி பார்த்தால் 9 வாசல். அது ஆணுக்கா பெண்ணுக்கானு ஒரு ஆராய்ச்சி பண்ணார் ஒரு ஞானி, அவர் தான் குணங்குடி மஸ்தான் சாஹிப். பெண்ணுக்கு வாசல் 12, ஆணுக்கு வாசல் 9. உணர்ந்தால் உணர்வார் பெரியோர்கள். அதில் உடலுக்கு 9 வாசல்னு ஒரு பாடல்ல உமர் கையாம் பாடுறார். உடலுக்கு 9 வாசல் அப்படின்னு சொல்லி. ஆனா இதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க, இவைகளெல்லாம் இந்த வாசல் எல்லாம் திறந்த நிலையில இருக்கு. திறந்திருந்தாலும் உள்ள ஓடுகிற மூச்சு மட்டும் அந்த வழியில வெளியே போகவே இல்லையே, அது உள்ளுக்கே ஓடிக்கிட்டு தானே இருக்கு, உண்மையா இல்லையா? இத்தனை வாசல் இருந்தும்
இந்த பிராணனுங்கிற காற்று அந்த வாசல் வழியா வெளியேறவே இல்லையே. அது என்னைக்கு முடிவெடுத்து போகுதோ அதுவரை இவன் ஆடாத ஆட்டம் ஆடுவான் அந்த உலகத்துல. உண்மையா இல்லையா? அது என்னைக்கு வெளியேறி போகுதோ அதுவரை ஆடாத ஆட்டம் ஆடுவான். என்னால எல்லாம் முடியும், நான் தான் அந்த உலகம். தனக்குன்னு ஒரு பதவி இருக்கும் பொழுது அந்த பதவியில் இருக்கும் பொழுது மனுஷனை தெரியாது, அதிகாரம் தான் தெரியும். ஓய்வு பெற்று உட்கார்ந்துட்டோம்னா அன்னைக்கு மனுஷனை தெரியும், மனிதாபிமானத்தையும் தெரியும். உண்மையா இல்லையாப்பா? பதவி அதிகாரம் இருக்கும் பொழுது மனிதனை தெரியாது, மனித நேயம் தெரியாது, அவருடைய அதிகார பவர் தெரியும். ஆனா ஓய்வு எடுத்து ஒதுங்கி உட்கார்ந்தோம்னா பாக்குறவங்களாம் இவன் வர மாட்டானா, அவன் இருக்க மாட்டானா அப்படின்னு அன்னைக்கு தான் அவனை மனுஷனை தெரியும். ஏன்? அந்த பவர், அந்த போர் இருக்கும்போது அவன் ஆடாத ஆட்டம் ஆடுவான். எப்பொழுது உன் கையில் பொறுப்பேற்கப்பட்டதோ அப்பொழுது நீ மக்களுக்கு தொண்டனாக மாற வேண்டும். எப்பொழுது உன் கையில் அதிகாரம் இருந்ததோ அப்பொழுது இந்த அன்பு மக்கள் மீது நீ அன்பு செலுத்தி அவர்களை அறநெறியோடு நடத்துகின்ற வழிகாட்டியாக நீ திகழ வேண்டும். இது மனிதன் இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இந்த உயிர் இருக்கும்போது எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்டா அப்ப நினைச்சு ஆடாத ஆட்டம் ஆடுறான். இதுதான் உண்மை. ஆனா அவனை நெறிப்படுத்துவதற்கு ஒடுக்கப்பட்டதுதான் நமது ஆன்மீக நெறிகள். இப்ப இந்த முற்றும் திறந்த சொல்லும் பொழுது 9 வாசலும் திறந்திருக்கு. உள்ள ஓடக்கூடிய பிராணன் மட்டும் வெளியவே போகாம உள்ளுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்? அந்த வாசல் வழியா அது போயிருக்கலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாசல் உள்கதவுகள் மூடி இருக்கிறது என்பது அர்த்தம். உள்கதவுகளுக்கு ஊடால ஒரு தடுதல் இருக்கு. அதுக்கு வெளியில் உள்ளதை மட்டும்தான் மெல்ல மெல்ல சுவாசித்து மெல்ல மெல்ல புலன்பொறிகள் வழியாக நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது என்பது பொருளாகும். பொறிகளை அடக்க முடியாது, புலன்களை அடக்க முடியும். புலன்கள் திறந்து விட்டால் பொறிகள் பயனற்று போகும். புலன்கள் திறந்து விட்டால் பொறிகள் பயனற்று போகும். புலன் அடக்கம் ஒருவன் கொண்டு விட்டான் என்றால் அவனுக்கு ஞான நிலை உடனடியாக கிடைக்கும். இந்த புலன்னா எது, பொறினா எது? கண் கருவி, அதுக்கு பேர் பொறி. பொறினா கருவின்னு அர்த்தம். அரிசி பொறி, சோள பொறி இல்ல. பொறியியல் துறை கருவிகளை வைத்து பணி செய்யும் இடம். அப்படின்னா பொறினா என்னது? கண் கருவி. கருவிக்கு மறுபெயர் பொறி. பார்ப்பது கண். கண் பொறியாக இருந்தால் பார்க்கும் ஆற்றல் புலன். மூக்கு சுவாசிப்பது மூக்கு என்னும் கருவியாக பொறியாக இருந்தால் சுவாசிக்கிற தன்மையை உணர்த்துகின்ற தன்மைக்கு பெயர் புலன் என்பது புலன். இப்படி இந்த 5 பொறிகளுக்கும் 5 புலன்கள் இருந்துகிட்டு இருக்கு. இத ஒருவன் தவம் இருக்கும் பொழுது உள்நோக்கம், உள்வாசித்தல், உள் செவி திறத்தல், இப்படிப்பட்ட 3 விதமான திறப்புகள் இருக்கு. இந்த 3 விதமான திறப்பு எப்படின்னா, வெளியே விடக்கூடிய சுவாசம் உள்ளுக்கு விடும். அப்போ மூக்கு வெளியே சுவாசிக்கல, என்ன செய்யுது? புலன் வாயிலாக உள்ளே சுவாசிக்கிறது. அந்த உடல் காயகல்பமாக மாறும். அந்த உடல் அழியாது. சித்தர்கள் யோகியர்கள் அழியா காயத்தை உடலை பெற்றார்கள் என்று சொன்ன மார்க்கத்தின் தன்மை அங்குதான் இருந்தது. கண்கள் வெளி உலகத்தை பார்க்கும். வெளி உலகத்தை மறந்து உள்ளுலகத்தை பார்க்க தோன்றணும். ஆன்மாவை பார்த்துக்கிடுவான். அப்போ உள்பார்வை தோன்றியாச்சு. வெளி உலகத்துல எத்தனையோ இசைகளை, வார்த்தைகளை, பாடல்களை எல்லாம் கேட்கும் இந்த செவி. அவைகளை அடைத்து விட்டு உள்ள சப்த நாதங்களை கேட்க வேண்டும். சப்தம்னா 7 ஆதாரங்கள். ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஒலி இருக்கு. அமைதி. என்ன பேசுறீங்க? 7 சக்கரங்களும் நம்ம கண்ணுக்கு புறப்படாம இயங்குது. ஆனா அது மூடி இருந்துதான் ஒவ்வொரு சக்கரங்களும் திறக்கப்படாமல் மூடி இருந்தே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதனால அவன் சராசரி மனிதனாக இருக்கான். இந்த 7 சக்கரத்தையும் தவ வலிமையால் ஒவ்வொரு ஆதாரங்களையும், 7 சக்கரங்களுக்கு மறுபெயர் ஆதாரம், ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் திறந்து அப்படி சகசிரார வாயிலாக பிரபஞ்சத்தை பார்க்கின்ற அளவுக்கு அது திறந்திருச்சுன்னு சொன்னா 7 முற்றும் திறந்து விட்டன என்பது பொருளாகும். அப்படி அந்த 7 ஆதார சக்கரத்தையும் முற்றும் திறந்துட்டான்னா இருந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தையே அவன் புரிஞ்சுக்கிடுவான். ரிமோட் மாதிரி இயங்கிக்கிடுவான். அதுதான் ஞானம். இதைத்தான் முற்றும் திறந்தல் என்பதை ஞானிகளும் முனிவர்களும் நமக்கு உரைத்தார்கள். ஆனா சராசரி மனிதன் எப்படி இருந்துகிட்டான்னு சொன்னா, மனைவி, மக்கள், ஆசை, பாசம், காசு, காமம் இதையெல்லாம் நீ திறந்தாதான் நீ தவத்துக்கு வர முடியும்னு அவங்க சொன்னாங்க. அது ஒரு பாதை. அது எப்படி என்றால், எப்பா பின்னால யாரோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்பா
தன்னை அறியாம இவன் மனதும் இவனுடைய அறிவும் சக்கரத்தின் வாயிலாக செல்லுமே தவிர வராம போன உடனே இவங்க ஒரு மறு பகுதியாக என்ன பேசிட்டாங்க, இந்த இல்லற வாழ்க்கையவும் இந்த ஆசை பாசத்தையும் திறந்ததுனால அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சிருந்து இவங்க சொல்லிட்டான். ஆனா உண்மையிலேயே நடந்தது அப்படி இல்லை. 7 ஆதாரங்களையும் முற்றும் திறந்து சகசிராரத்தை ஆண்டனா சேனல் மாதிரி அவங்க எழுப்பி நிறுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஆகாயத்தின் மூலமாக தான் அடைய வேண்டிய சக்திகள் அனைத்தையும் உணர்ந்து தன் மனதுக்குள்ளே அடக்கி வைத்திருந்தவனுக்கு பேர் தான் மகாஞானி. அதுக்கு திறக்கிறதுக்கு தான் இந்த சக்கரத்தை திறக்கக்கூடிய சக்தியை குருமார்களுக்கு உண்டு. இன்னைக்கு நிறைய புத்தகத்துல சக்கரத்தை திறக்கிறது எப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். புத்தகத்தை பார்த்து ஏமாந்துறதாங்க செலவு மக்களே. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் எழுதியிருக்கிறாங்க. மனம் பேதலிச்சிரும், உடம்பு பாதிச்சிரும், வாழ்க்கை பாதிச்சிரும். குருமுகாந்திரம் இல்லாமல் அந்த பாதையில் செல்லக்கூடாது. ஆனால் இதை தெரிந்து குரு வாயிலாக நம்ம கற்றோம் என்றால் நாம் பலனடைய முடியும். எங்க தாத்தா வைகுண்டம் காட்டுப்பாதையில போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு நாராயணா இளநீ வேணும்னு சொல்லுவாரு. 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எங்கேயே இருந்து ஒரு இளநீ பக்கத்துலயோ அல்லது மரத்துல இருந்தோ கீழே விழுந்துரும். அதை எடுத்து சாப்பிட்டு வந்துடுவாரு. இளநீ வேணும்னு சொன்னதுக்கும் சில நேர நொடிகளுக்குள்ளே அந்த இளநீர் கிடைச்சது எப்படி? அவர் அடைந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு பக்குவம். அந்த சக்தி எப்படியோ அவன் தேவையை நிறைவேற்றுது. அத மாதிரி இந்த முற்றும் 7 சக்கரங்களையும் திறந்து பூமியில் இருந்த அதிர்வுகளையும் ஆகாயத்திலிருந்து வருகின்ற சக்திகளையும் காற்றில் கலந்த அலைகளையும் நெருப்பில் உள்ள வியாப சுவாலைகளையும் மனிதன் தன் ரத்தத்தில் இருக்கின்ற ஈர பசைகளின் மூலமாக ஈர்த்து இந்த பஞ்சபூத சக்திகளையும் தன்னுடைய 7 சக்கரங்களுக்குள்ளே இயக்குகின்ற தன்மையை அவன் அடைந்து விட்டான் என்றால் அவனே கடவுளின் மறுபகுதியாக வாழ்வான். அவனே ஆண்டவனின் மறுபகுதியாக இருப்பான். அவன் தான் ஞானி. அந்த நிலைகளை அடைவதற்காக பாடுபடுவதற்கு பேர் தான் தவம். அந்த வழியில செல்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். அதை முழுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்தா எல்லாரும் பலனடைய முடியும். இந்த உலக வாழ்வை பூரணமாக்கி கொள்ளவும் முடியும். ஆனா அதுக்கு ஜீவகாருண்யம் தேவை. உயிர்கள் மீது அன்பு வேண்டும். எல்லா மனிதர்கள் மீதும் என்ன செய்யணும்? இரக்கம் வேணும். நல்லவன் கெட்டவன்னு பார்க்கக்கூடாது. போட்டி பொறாமையான உள்ளுணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. பரந்த மனப்பான்மையோட வாழணும். ஏன்? கடலுக்கு அளவில்லை, ஆகாயத்துக்கு அளவில்லை, பூமிக்கு அளவு இருப்பதாக புவியியல் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னால் அதை சொல்ல முடியல. காற்றுக்கும் அளவில்லை, ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல காற்று இல்லைன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க. புரியுதா? ஆனா ஆகாயத்துக்கும் அளவில்லை, கடலுக்கும் அளவில்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு அனுபவ ரீதியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அத மாதிரி இந்த மனம் என்னும் கடலுக்கும் அளவில்லை, மனக்கடலுக்கு அளவே கிடையாது. இந்த மனக்கடலை சரிவரப்படுத்தி நெறிப்படுத்திட்டோம்னா எல்லாமே இந்த உலகத்துல நாமால பெற முடியும். பெறுவதற்காக நமக்கு தேவை பரந்த மனப்பான்மை. பகவானுக்கு அளவு உண்டா? அவன் உள்ளத்துக்கு கிடையாது. ஏன் கிடையாது? அவனுக்கு தெரியும். அந்த சக்திக்கு நல்லா புரியும். கடவுளுங்கிறவன் ஒரு உருவமா, ஒரு தனிப்பட்ட பிரம்மையா? இல்லை, அது பரந்த ஒரு சக்தி, பரோபகரமான நற்குணம் படைத்த ஒரு பேராற்றல். நல்லது மட்டும்தான் தெரியும், கெட்டது தெரியாது. என்ன நம்ம என்ன வேண்டி என்ன நடைமுறையை வச்சுக்கிட்டோமோ அது நமக்கு எதிரொலியாக பிரதிபலித்து வரும். அப்படி ஒரு பேராற்றல் தான் கடவுள். ஆனா அதுக்கு வஞ்சகம் கிடையாது, சூது கிடையாது, வாது கிடையாது, பொய் கிடையாது, போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, எதுவுமே கிடையாது. அது தூய்மையான ஒரு பேராற்றல். அந்த ஆற்றலை நினைத்து உணர்ந்து மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய மனதை என்றும் மாசிலாத நிலையில் கொண்டு வந்து ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்றால் மனிதனும் தெய்வமாகலாம். ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து என்னாலும் நம் மனதை காப்போம், உணர்வை நெறிப்படுத்துவோம், உள்ளத்தை இறைவனுக்கு பறிகொடுப்போம், ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை ஆராதனை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.